باقي يا جميل يا هادي يا ماني يا مغني பொண்டாட்டிமால் புதினம் ஐயோ ஐயோ வழிய போங்க இனி வந்துடாதீங்க சில பக்கமும் வந்துடவானா நீங்க சரியான மாதிரி வாங்கிட்டு போன சட்டிய கையில தந்து அனுப்பிட்டாள் பலியாங்க இந்த ஹஜ்ஜிப்ப நாளைக்கு பணி அரைஞ்சுட போறேன் சட்டியும் இந்த ஓட்டாக போய் வாங்க சொன்னியடி அதுதான் நாளைக்கு வாங்கிட்டு வந்தேன் நான் என்னத்தை சொன்னா நீங்க என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க ஒழுங்கா பாருங்க ஒழுங்கா பாருங்க நான் உங்களோட அலிவாக்கல் ரகத்தி அல்வா வாங்கிட்டு வர சொன்னேன் அரசுல அலிவாக்கல் சட்டியா வாங்குங்க சொல்லலேடி நீ சட்டியமாக போய் பண்ணாய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் பார்த்தேன் நான் நாளையில என்ன பண்ணியா இது சுடு இப்போ ஓட்ட போட்ட கரண்ட் தானே நல்லம் நான் உங்களை நேத்து அலிவாக்கல் சாமான் அல்வா வாங்கிட்டு வர சொன்னேன் அப்ப கத்தி வாங்கிட்டு வாங்க அகப்பு வாங்கிட்டு வாங்க இந்த அலிவாக்கல் கத்தி அல்வா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும் நான் கொஞ்சம் ஞாபகம் மறைக்காரன் தெரியும் தானே சொல்றதானே நீங்க மாறியல் வாங்கி வந்துடாம இந்த அடிவாக்கன்ற என்னடி எனக்கு அடிவாக்கன்ற கத்தியே தெரியாதாடி நான் அதான் இதுக்கு மட்டும் உங்களுக்கு மறதி வந்துடும் ஒரு அடிவாக்கட்டி வச்சோங்க அது எங்க புள்ள அழிவா அது எங்க புள்ள அழிவான்னு கேட்க மட்டும் ஞாபகம் இருக்கும் ஓ நாங்க சாமான் வாங்கி தந்தா நீங்க கண்டி தந்தா நாங்க நல்லா இருக்கேன்னு சொல்லப்படாதோ நல்லா இருக்குன்னு மட்டும் சின்ன காரணமாக எடுத்து அமுக்குற நீங்க தானே ஏன் உள்ள இப்ப என்ன செய்யணும் நான் அழிவாக்கல் கத்தி வாங்கிட்டு வந்தா உள்ளுக்கு வாங்க இல்லாட்டி அப்படியே போங்க அடியே அழிவாக்கல் கத்தியா பார்க்க மோசமாடி நான் உள்ளுக்கு வரப்பட இந்த அழிவாக்கல் கத்தி உள்ளுக்கு வரட்டா நான் வழியான்னு கேட்டேன் அழிவாக்கல்றது வாங்கிட்டு வர நான் கொஞ்சம் ஞாபகம் மறதிக்காரன் பாருங்க அன்றைக்கு சந்தைக்கு போயிட்டு சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ எல்லா ரோட்டும் இந்த கொங்குரீட்டு ரோடு தானே நம்மளோட கொங்குரீட்டு ரோடு தானே இது வேற ஒரு கொங்குரீட்டு ரோட்டால இது போனாலும் பரவாயில்ல நாம 2-3 வீட்டுக்கு அங்கே இறங்குற வழக்கம் தானே இறங்கிட்டேன் பாரு பேக்கோட எதிரில் கேட்டு உள்ளுக்கு போய் புள்ள யார் யாரை நின்றுக்கிட்டு ஒருத்தி பாராள் பாருங்க மாறி ஞாபக சக்தி இல்லாம வேற ஒரு வீட்டை போயிருக்கேன் விசேஷம் ஒன்றும் இல்லை சும்மா போயிட்டு நாம திரும்பிட்டு பார்க்கலாம் இப்படி எத்தனை நாளைக்கு திடீர நாம இவர்கள் ஒரு கப்பி செஞ்சு இன்னொரு கப்பிட்டத்தை கொண்டு போவேன் நான் எங்க போவேன் ஆர்வ கடையில் இருக்கு நல்ல அறிவாக்கள் கத்தி போனோம் காலை சாப்பாடு சரியா தர மாட்டான் கேட்ட மட்டும் கூட சின்ன ஊட்ட போங்க அது சின்ன ஊரு கூட கபூர்கா கடை இருக்கே அங்க போங்க கபூர்கா கடை இப்ப சின்ன ஊடா போய் நமக்கு நம்மட நாசி இப்படித்தான் பாருங்க நம்மட இந்த பொண்டாட்டி மாறுற புதுனங்கள் எத்தனை புதுனமா கிடக்கு அந்த நல்ல நல்ல பெண்ணால் கட்டப்படாத பெண்ணால் வரையும் படா இந்த பெண்ணால் வரையும் படா நாம சட்டி இந்த வரையும் படா அறிவா சொல்றது அதெல்லாம் ஊட்டோணுங்க எந்த காலம் துவக்கம் அறிவாகும் பலாய் நானே திண்டு இன்னும் வந்தாலும் அதை ஊரல்லையா நம்மள ஆக்க
விடுறாங்க இல்லையே விடுறாங்க இல்லையே ஒரு சட்டி ஒன்றும் ஒரு இதையும் வாங்கி போய் வாபா வாபா கொஞ்சம் உம்மா வந்துட்டு போட்டான். இல்ல அவ ஒரு சாயா நிக்கா, நீங்க கொஞ்சம் கெதியா வாங்க, நம்ம என்னன்னு போய் கேட்டுட்டு போவோம். எனக்கிட்ட சொன்னா நீ என்ன சொல்லியும் சரி வரா, பாப்பாவை கையோட கூட்டிட்டு வா, அதான் நமக்கிட்ட சொன்னது. இல்ல அவர் சாயா தான் நிக்கா, நெருப்புல நிக்கிற மாதிரி நிக்கா. நீங்க என்ன பாப்பா பெண்ணால் நாளையில மத்த மனுஷன் ஊட்ட போய் பாருங்க எவ்வளவு சந்தோஷம் பண்ணு. உங்களுக்கும் தொடர்ந்து உமாவோட பிரச்சனை. எங்கட உமா அமைதியானவ நல்லவ, அதாலதான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. நீங்க அப்ப இவ்வளவு நாளைக்கு ஒரு அழிவாக்கன்ற கத்தி வாங்கி கொடுக்கலையா அவைக்கு? அது என்ன ஒவ்வொரு நாள் பெண்ணால நீங்க சண்டை உடிக்கிற மெய்தான் மறந்துட்டேன். எனக்கு ஞாபகம் வருது, ஒரு கோழி முட்டை வாங்கிட்டு வரட்டும் வட்டி லப்பமா விற்கணுமா? நீங்க வாங்கி கொண்டு போய் கொடுங்க, அதை அவிக்க உங்களுக்கு தரட்டும், நீங்க மூங்குங்க. நீங்க இப்படிதான் பாப்பா சொல்ற, நீங்க சும்மா காசை மட்டும் கொண்டு கொடுத்து சரி வருமா? அவ கண்டி வைக்கிற அழிவாவ தின்ன வருவீங்க, வட்டியில பத்த தின்ன வருவீங்க. என்ன பிள்ளைல கொஞ்சம் சீனி காணா சுகர் இல்லையாண்டு கேட்பீங்க, தின்ன மட்டும் வருவீங்க. ஓ மெய் நான் மறந்து வைத்தேன், நீங்க தங்கச்சிக்கு எடுத்துட்டு வந்து நீங்களே ஒரு கவுன், அது கொஞ்சம் நீட்டு கூட இருக்காம், அதையும் நீங்க அங்கோட்டையும் மாத்தணும். வாங்க அதை இன்னும் போட்டு பார்க்கல. இந்த இது நீங்க இப்ப வாரீங்களா? பெரிய பிரச்சனையா கிடக்குறாவாப்பா. எல்லாரும் இப்படித்தானே இருக்கி. இந்த வெள்ளிக்கிழமை என்னத்துக்கு வாப்பா வருது? வெள்ளிக்கிழமை என்னத்துக்கு வருது? வெள்ளிக்கிழமை சும்மாவா? நீங்க யாரு? இந்த வெள்ளிக்கிழமை வரப்படாதே வரப்படாதே. சம்பளம் எடுத்த ஆட்கள் எவ்வளவு சட்டம் எல்லாம் போடுறாங்க, அந்த சட்டம் இந்த சட்டம், இந்த அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். இந்த வெள்ளிக்கிழமையை மட்டும் எடுத்துட மாட்டாளா? வியாழக்கிழமை, அதுக்கு பிறகு சனிக்கிழமை, வெள்ளி இல்லை. இங்க எப்படா வெள்ளிக்கிழமை வருமண்டு காத்துக்கிட்டு கிடக்கிறடா சனம் எல்லாம். சனங்காத்துட்டு கிடக்கு. நம்ம பொண்டாட்டி விடுறாளுக்கே வாப்பா. வெள்ளிக்கிழமை ஆய் காலத்தரணும் ஓடு பிரியாணி வாங்கிட்டு வா. பிரியாணியை தானே சொன்னவன். நான் நினைச்சேன் வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷமான நாள் தானே. ஆறு மாதிரி போங்க. வெள்ளிக்கிழமை விசேஷமா பிரியாணிமா காலத்தார போய் நின்றாங்க. கடாபி ஹோட்டல், மரஞ்சால தாஜி ஹோட்டல், மரஞ்சால நில்லத்து ஹோட்டல், எல்லா ஹோட்டல் வழியும் லைட் வா. நாங்க நிக்கோம் வெள்ளிக்கிழமை. மன்சூர் காக்கா காட்டு இதெல்லாம் வெள்ளிக்கிழமை ஆகுனா அசைகிறாள். சரி வாங்கி தான் கொடுக்கும், அதை திண்டு போட்டு சும்மா வரிக்காது. அதுக்கு ஒரு விமர்சனம், அங்க வாங்கினேன் திண்டு போட்டு கடாபிலே வாங்கினேன். இங்க தாஜில வாங்கிருக்கலாமே, மத்த இப்படி வாங்கிருக்கலாமே. இது வேற பிரச்சனை. அப்ப வெள்ளிக்கிழமை பிரியாணி ஆக்கி போட்டு ஆளுகள் போட்டு கொத்து பிரியாணி ஆக்கி போடுறாரு. நம்மள ஒரு பிரியாணி இல்லை, கொத்து கொத்து உங்களை போட்டு கொத்துற. ஓ அதுக்கு பிறகு போத்தல் வாங்கினியா? போத்தலா? ஓ அது என்னத்துக்கு? அது அந்த வையல்லம் ஹோட்டல் அவர்ல போத்தலா? வையல் அவர் 2 லிட்டர் வச்சிருக்காரு, 2.5 லிட்டர் வச்சிருக்காரு. 1.5 லிட்டர் சோடா போத்தல். எங்க பாப்பா போற? இங்க பாருங்க இருக்கிறா. இது ஒரு ஆகாஷ் எங்க போறேன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை
வெள்ளிக்கிழமை வந்துச்சு. நீங்க சனிக்கிழமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வரணும் அடுத்த வள்ளி வரைக்கும். அதெல்லாம் முடிஞ்சுதானே இப்படி வந்து நீங்க நிலவரம். மறுதா பின்னேரமாகனா கிழங்கு பார்சல் ஒரு முழக்கம். கிழங்கு பார்சல் ஒரு முழக்கம் முழங்குறான். மறுதா அது வாங்கி கொண்டே இப்படி ஒரு படையை நான் கொண்டே வைக்கும். சரி அது பொண்டாட்டில ஒரு இலக்கம் வரலையா உங்களுக்கு? ஒரு கிழங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தான் இலக்கம் இருக்கிறாங்க. நான் கேட்டு பாடுறா எப்ப இலக்கமா இருக்கிறேன்ட்டு. மறுதான் கொஞ்சம் 7 மணி ஆகுனா பீச் காட்டுவாங்க. பீச் அங்கேயும் போத்தல் கேட்பாள போத்தல அங்க பெரிய பெரிய இந்த ஐஸ்கிரீம் அவன் கொண்டு வந்து போட்டு பாப்பாட்டு அடிச்சு அது வேறு நிறைய சுத்தி நாம நிக்கிற பக்கம் தானே வந்து சுத்துறான். எனக்கு நேரம் இல்லை. நான் இப்ப அகப்பதடி போயிட்டு இருக்கேன். எது அறிவாக்கல் அகப்பை ஒரு ஆனமான கடையில வாங்கணும். எங்க எங்க கண்டிருக்கிறீங்களா நல்ல நீட்டா அடிக்கணுமா? நீங்க இங்கே வாங்கவே மாட்டீங்க. அறிவாக்கல் வாங்க மாட்டீங்க. நான் எங்கேயும் நான் தேடி பார்க்க நீங்க நம்மளை பிடிச்சி நிக்காம நீங்க கூட பிரச்சனையா இருக்கு. அது பிரச்சனை தான். இந்த ஒரு சங்கம் மட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. சங்கம் நம்மளோட சங்கம் மட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் கேள்விதான். அந்த வருத்தப்பட்ட வயோதிபர் சங்கம். ஒரு பொம்பளை குடுப்பம் 2 பேரும் உண்டா பார்த்து கொடுத்தா விடுற வாங்க போவோம். இல்ல எந்த கேசி வரும் உங்களோட கேசி வரும். என்னத்துக்கு 2 பேரும் உண்டா போக? அப்ப தனித்தனியா போவோம். போவோம். அந்தால போங்க நான் இஞ்சால போறேன். பாரு அடித்த கொடுப்போம்.